ஜல்ஜீவன் திட்டத்துல 18,000 கோடி வந்திருக்கு பாத்தீங்களா? திமுக காரங்க என்னமோ சொன்னீங்களே, எங்க அண்ணன் வந்தோடனே 18,000 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 1000 கோடி இதெல்லாம் அதுக்கெல்லாம் தாவேக்கா காரணம், தாவேக்கனுடைய ஆட்சி காரணம் அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மின்தடை பிரச்சனை, இதுக்கெல்லாம் திமுக காரணமா? அது ஒரு விஷயம் புரியல. முதலமைச்சரே இல்லாம கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜல்ஜீவன் எத்தனை 1000 கோடி சொன்னீங்க? 18,000 கோடி. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எதுக்கு பணம் வராது, எதுக்கு பணம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். கவர்னர் ஆட்சினாலும் இந்த பணம் வரும். எப்படின்னா, வழக்கமாக அமைச்சரவையிலேருந்து போகிறதுக்கு பதிலாக கவர்னர் அலுவலகத்துலேருந்து சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதி அந்த பணத்தை வாங்கிக்குவார். இப்போ இது ஜல்ஜீவனில் வர பணம் எதுக்கெல்லாம் போவோம்? அணையை கட்டுறதுக்கு, தண்ணியை சுத்திகரிக்க பண்ணுறதுக்கு, மக்களுக்கு தண்ணியை வீடு வீடாக கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு எதனா ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில இப்போ டீசாலினேஷன் ப்ராஜெக்டில் பிரச்சனை, இல்லை மேட்டூர் அணையில் ஏதோ ரிப்பேர் இருக்குது அப்படின்னா அது பிடபிள்யூடிக்கு போகணுமா, இல்லை முனிசிபல் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா, குடிநீர் மற்றும் நீர் அந்த வடிகால் வாரியத்துக்கு போகணுமா, இல்லை நீர்வளத்துறைக்கு போகணுமா, இல்லை பொதுப்பணித்துறைக்கு போகணுமா அப்படின்றத பிரிப்பாங்க. இப்போ ஜல்ஜீவனோட பணம் வருதுன்னா எந்த துறைக்கு அதை ஒதுக்குறாங்க, என்ன வேலைக்கு, குடிமராமத்துக்கு போதா, குடிநீருக்கு போதா, இல்லை நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு போதான்னு இருக்குது. இதுக்கு முதலமைச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பணம் வரும். முதலமைச்சர் இருந்தால் எதுக்கு பணம் அப்படின்னா 2,500 ரூபாய் தங்கம் கொடுக்கறது தாய்மாமன் சீர். ஏன் அப்படின்னா இது மத்திய அரசு திட்டம் கிடையாது, இது மாநில அரசு திட்டம். புரிஞ்சுக்கின்னு பேசணும். ஒரு சில பணம் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கஜா மாதிரி ஒரு புயல் அடிக்குது. நமக்கு 108 விஜய் சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு 108 தான் இருக்குது, நான் ஆட்சி அமைக்கலை அப்படின்னு லூஸ் விட்டாரு. இப்போ கவர்னர் ஆள்றாரு, ஆர்லேக்காரர் இருக்கிறாரு. புயல் அடிச்சிச்சு கவர்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நான் காசு கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? அப்போ புரிஞ்சுக்கணும், எந்த பணம் தானாக வரும், எந்த பணம் போய் வாங்குறது. இப்போ மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் போனால் தான் பணம் வரும். பஸ்ஸு வாங்கணும்னா நீங்கள் போனால் தான் வரணும். குடிக்கிற தண்ணிக்கு, விவசாயத்துக்கு, மருத்துவத்துக்கெல்லாம் தானாக வரும். ஸ்கூலுக்கு, பள்ளி கல்வித்துறைக்கெலாம். பள்ளி கல்வித்துறைக்கு வர்றது வேணால் குறையும், ஆனால் வராமல் இருக்காது. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் போனார் 18,000 கோடினா, சாமி இங்கேருந்து பல 18,000 கோடி வரியாக போய்க்குது, அதுதான் வருது. இந்த கஜானா காலின்றது திடீர்னு எட்டி பார்த்தோன்னா காலியாக இருக்கிறது இல்லை. உள்ள கிரெடிட் ஆகும், டெபிட் ஆகும், கிரெடிட் ஆகும், டெபிட் ஆகும், அதுதான்.